சர்ச் பெல் தமிழ் மிக மிக பெரியதொரு திருப்பம். பாகம் 4. ஆபிரகாம் கடவுளின் நண்பர், விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாம் கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். எபிரேய முற்பிதாக்களில் முதன்மையானவர். யூத மதம், கிறிஸ்துவ மதம் மற்றும் இஸ்லாம் மதம் ஆகிய 3 பெரிய உலக மதங்களால் மதிக்கப்பட்டவர். திருவிவிலிய அடிப்படையில் ஆபிராம் என்றால் தந்தை, கடவுள் உயர்ந்தவர். அதன்பின் அவர் அழைக்கப்பட்டது ஆபிரகாம், பல நாடுகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். மெசபடோமியாவில் உள்ள ஊர் தனது சொந்த நாட்டையும் மக்களையும் விட்டு வெளியேறி ஒரு புது தேசத்தை நிறுவும் இடத்துக்கு செல்லும்படி யாவே கடவுளால் அழைக்கப்படுகிறார். பின்னர் யாவே கடவுள் ஆபிரகாம் கடவுள், ஈசாக்கு கடவுள் மற்றும் யாக்கோபின் கடவுளாக அறியப்படுகிறார். அவர் அழைப்புக்கு சந்தேகமின்றி கீழ்ப்படிந்தார் என்று திருவிவிலியத்தில் வாசிக்கிறோம். 75 வயதான மலடி மனைவி சாராய் உடன் அவருடைய தோழர்களும் சேர்ந்து கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்தார்கள். அந்த இடம் சிரியாவுக்கும் மற்றும் எகிப்துக்கும் இடையில் அமைந்திருந்தது. ஆபிரகாம் எதற்காக மிகவும் பிரபலமானார்? ஆபிரகாம் கடவுள் மீது ஆழமான விசுவாசம் கொண்டவராயிருந்தார். திருவிவிலியம், அதாவது பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் சொல்கிறது, ஆபிரகாம் கடவுள் மீது எவ்வித சந்தேகமின்றி அவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார் என்று. தனது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் சோதித்ததை, அதாவது ஈசாக்கை பலியிட கேட்டுக்கொண்டதற்கு அவர் எவ்வித மறுப்பு கூறாமல் அதனை நிறைவேற்ற துணிந்தார். எனினும் இறுதியில் கடவுள் அவரது மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை பலியிட கட்டளையிட்டார். ஆபிரகாம் பல்வேறு நற்குணங்களை கொண்டவராயிருந்தார். முதலில் அவர் ஒரு நீதிமான். கடவுளிடம் அவருக்கு முழு அர்ப்பணிப்பு இருந்தது. சமாதான பிரியராய் இருந்ததால் அவரது மருமகன் லோத்து எல்லை பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொண்டார். அவர் இரக்கமுள்ளவராய் இருந்ததால் சோதோம் மற்றும் கொமோரா மக்களை கடவுள் அழிக்கப் போவதாக கூறியதை கேட்டு மனங்கசிந்து அவர்களுக்காக அவர்களை காப்பாற்ற கடவுளோடு மிக மிக தாழ்ச்சி நிறைந்தவராய் வாதிட்டார். 10 பேர்கள் நல்லவர்களாய் இருந்தால் கடவுளே அவர்களை அழிக்க வேண்டாம் என்று பேரமும் பேசினார். சிறப்புமிக்க விருந்தோம்பல் குணம் அவரிடம் இருந்ததால் அவர் கூடாரத்துக்கு அருகில் வருகை தந்த 3 தேவதூதர்களை ஓடோடி சென்று வரவேற்பதாய் திருவிவிலியம் எடுத்துரைக்கின்றது. தனது சொந்த மனைவி சாராவை காப்பாற்ற ஒருவரும் நம்ப முடியாதபடி அவளை தன் சகோதரி என்று பொய் சொல்லி சாராவை எகிப்திய பாரோவால் அரண்மனைக்கு அழைத்து செல்லவும் அனுமதித்து விடுகிறார். அவர் சிறந்த ஆன்மீக ஆழமும் வலிமையும் கொண்டவர். பொதுவான மனித பலவீனங்களும் தேவைகளும் அவரிடம் காணப்பட்டது.
அபிரகாமின் கதையின் சுருக்கம் திருவிவிலியத்தில் தொடக்க நூலின்படி ஆபிரகாம் மெசபடோமியாவில் உள்ள தனது சொந்த ஊரை விட்டு குடும்பத்தார் மற்றும் உறவினரோடு வெளியேறினார். ஏனெனில் கடவுள் அவரை ஒரு புதிய தேசத்தை நோக்கி செல்ல அழைத்தார். அது கானான் என்று பின்னர் அறிந்தார். அவர் கடவுளின் கட்டளைகளுக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி கீழ்ப்படிந்தார். அவரிடமிருந்து அவர் மீண்டும் மீண்டும் உடன்படிக்கை ஆசிர்களை பெற்றார். அவருடன் கடவுளின் இயல்பு தன்மை நிறைந்திருந்தது. ஆபிரகாம் ஈசாக்கை தியாகம் செய்ய துணிந்தது போல் இறைமகன் இயேசுவும் தன் விண்ணக தந்தைக்கு கீழ்ப்படிந்து சிலுவையில் தன்னையே தியாக பலியாக்க விரும்பினார். ஆபிரகாம் ஏன் முக்கியமானவர்? ஆபிரகாம் எபிரேய தேசத்தில் வாழ்ந்தவர்களில் முதன்மையானவர். இவராலே யூத மதமும் கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் உருவாக காரணமாயிருந்தார் என்றால் மிகையாகாது. விவிலியத்தின்படி ஆபிரகாம் தனது நாட்டையும் மக்களையும் விட்டு வெளியேறி பெயரிடப்படாத தேசத்துக்கு பயணம் செய்யும்படி கடவுளால் அழைக்கப்பட்டதும் எவ்வித கஷ்டத்தையும் பொருட்படுத்தாது அங்கு சென்று ஒரு புதிய தேசத்தை நிறுவ முற்பட்டார். எபிரேய பைபிள்களில் 3 பிரிவுகள் உள்ளன. தோரா 1 அறிவுறுத்தல் அல்லது சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நெவிம் தீர்க்கதரிசிகள் மற்றும் கெதியும் முற்கால நூல்கள். இந்த புத்தகங்கள் கிறிஸ்தவர்களால் பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டை வாசித்து அதை பயன்படுத்துகிறார்கள். ரோமன் கத்தோலிக்க மற்றும் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் மரபுகளில் புதிய ஏற்பாட்டில் 4 விவிலியங்கள் 4 நற்செய்திகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 மத்தேயு, 2 மார்க், 3 லூக்கா, 4 யோவான். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை இருக்கிறது. 21 கடிதங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். எல்லா மதங்களுக்கும் விதை விதைத்தவர் இவரே.